அதாவது இந்த மதுபானத்தை விட அடிமைப்படுத்துறது எதுனா இந்த சோறு தான். நீங்கள் பாருங்கள், சரக்கு அடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. சரக்கு அடிக்காமல், தண்ணி அடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. மதுபானத்தை குடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சோறு சாப்பிடாமல் யாராலையும் பெருசுமாலாம் இருக்க முடியல பாருங்கள். சோறு சாப்பிடாமல் இருக்க முடியல. ஏதாவது அரிசினால் செஞ்ச இட்லி, பூரி, பிரியாணி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான உணவு இல்லாமல் மனிதர்களால் இருக்க முடியல. ஆனால் தண்ணி அடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. சரக்கு அடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இதில் எது ரொம்ப மோசமான போதைன்னு பாருங்கள். இந்த அரிசி உணவு தான் மிக மோசமான போதை. தண்ணி அடித்து கல்லீரல் கெட்டு போய் செத்து போனவங்க, நோய் வந்தவங்க கம்மி தான். இப்போ தண்ணி அடித்து மோசமாகி நோய் வந்து செத்து போனவங்க கம்மி தான். ஆனால் அந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதையெல்லாம் சாப்பிட்டு நிறைய பேருக்கு சக்கரை நோய், வீட்டுக்கு வீடு சக்கரை நோய். அப்போ இதில் எது மோசமான உணவு, எது மோசமானது? மதுபானமா இல்லை இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு இது மோசமானதா? பார்த்துது. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். தண்ணி அடிக்காமல் கூட பல பேர் இருக்காங்க. பெண்கள்லாம் பெரும்பாலும் தண்ணி அடிக்கிறதே கிடையாது, சரக்கு அடிக்கிறதே கிடையாது. சிகரெட் பிடிக்காமல் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் இட்லி சாப்பிடாமல், பூரி, பொங்கல், தோசை இல்லாமல் அரிசினால் செய்யப்பட்ட உணவு சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் இந்த தமிழ்நாட்டில் அதிகம் பேர். அதனால் எது மோசமான அடிமைத்தனம்? இப்படி நாம் அரிசிக்கு அடிமையாக இருக்கோம். இந்த கேரளாக்காரங்க, அப்புறம் ஆந்திராக்காரங்க, கர்நாடகாரங்க அரிசி உணவுகளுக்கு அடிமையாக இருக்காங்க. வட இந்தியக்காரங்க கோதுமைக்கு அடிமையாக இருக்காங்க. அவங்க கூட தண்ணி அடிக்காமல் இருந்துருவாங்க. தண்ணி அடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. சிகரெட் பிடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சப்பாத்தியோ பூரியோ சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் இன்னும் வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ப்ரெட்டு, சைனாக்காரங்க என்னால் நூடுல்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறான். சைனாக்காரங்க, ஜப்பான்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் அரிசி சோறுலாம் சாப்பிட்றாங்க. ஆக எது அடிமைத்தனம், எது நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்துது? அதனால் தண்ணி அடித்து உங்களுக்கு நோய் வந்தவங்க கொஞ்சம் பேர் தான், நோய் வந்து செத்து போனவங்க கொஞ்சம் பேர் தான் தண்ணி அடிக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் நோய், யாராவது அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு தான் நோய் வருது. ஆனால் இந்த அரிசி சோறு சாப்பிட்டு, கோதுமையினால் செஞ்சது சாப்பிட்டு, மைதானால் செஞ்சதை சாப்பிட்டு எத்தனை பேருக்கு நோய் பாருங்கள். வீட்டுக்கு வீடு சுகர் தான். இந்த ஆஸ்மா, வீசிங் எல்லாமே இந்த அரிசினால் தான் வருது. அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிட்டனால தான் ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி நோயெல்லாம் வருது. இன்றைக்கி நிறைய வீட்டுக்கு வீடு நோயாளிகள் இருக்குது. பெண்கள்லாம் நோயாளிகள். எல்லாத்துக்கும் கேட்குறாங்கல்ல, பெண்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, அவங்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த அரிசி சோறு சாப்பிட்றதே கெட்ட பழக்கம்தான். அதுதான் மிகப்பெரிய போதை, மிகப்பெரிய அடிமைத்தனமே இந்த அரிசி தான். அதனால் எது மோசமானதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? சாராயத்தை விட இது மோசமானது.